அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நம்ம ரசப்பொடி இல்லாமல் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு பார்க்கலாம் வாங்க. அது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம். இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல இடிச்சும் போடலாம். நான் வந்து இப்போ இதுலேயே நான் பாத்திரத்துலேயே போட்டு, இது நல்லா கனமான பாத்திரங்கிறதுனால இதுலேயே போட்டு லைட்டாக இடிக்க தானே போகிறோன்னு இடிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா சும்மா ஒரு பல்ஸ் மோடு விட்டுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நச்சிடணும். கருவேப்பிலையும் போட்டு நச்சுட்டு இது நல்லா நசுங்கிடும் எல்லாமே. இது கூட நீங்கள் தக்காளி கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட போடலாம். என்னோடது புது சேனலுங்கிறதுனால எல்லோரும் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இடித்தாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம மசாலா தூள், ரசப்பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம மெயினான ஒரு வேலை. இப்போ 1½ ஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூனு சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த கால்லையும் பாதி, அதாவது அந்த மிளகாத்தூளில் ஒரு பாதி தான் போட்டுக்கணும். போட்டு உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி இது கூட விட்டுடலாம். இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் ரசப்பொடி இல்லை, ஐயோ ரசப்பொடி இல்லையே அப்படிங்கிற கவலை வேண்டாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரசப்பொடி போட்ட டேஸ்ட்டே இருக்கும். இப்போ நான் தக்காளி இப்போ தான் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப ஹார்டாக இருக்குது. மிக்சியில் அடித்து போடலாம். ஆனால் நான் இது ஒரு தக்காளிக்காக நான் போடலை. நான் இதிலையே நச்சு விட்ருவேன். நச்சுட்டு அதை கரைச்சி விட்டாக்கா கரெக்டாகிடும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடித்து கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நான் இது ஒரு புது சேனல், என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த சேனலில் உங்களுக்கு எல்லா விதமான ஆல் கேட்டகரியும் நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் ஆதரவு கொடுங்க. பருப்பு போடுறேன்னா நீங்கள் பருப்பு இருந்தால் போடலாம், பருப்பு இல்லைன்னா அது வெறும் ரசமாகவும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்னோடய சேனல் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் பியூட்டி டிப்ஸு, அப்புறம் சமையல் டிப்ஸு, உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கு என்ன வேணாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து நான் மீடியாவில் உள்ள சில விஷயங்களும் உங்கள் கூட கலந்துக்குவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு தாளித்து, நீங்கள் பெருங்காயம் வந்து ரசத்துலேயே கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் கூட்டி வச்சோம்ல, கரைச்சி எல்லாம் பவுட்ரெல்லாம் போடப்போ கூட நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுவை விட இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ இதை தாளித்து ரசத்தில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ரசம். இப்போ இதை வந்து நம்ம உடனே நுர கூடினதுமே இறக்காதீங்க. ஓரத்தில் சின்ன சின்ன கொதி ஒன்று வரும், அப்போ பார்த்து இறக்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.